கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 43 அதனுடைய 4ஆம் வசனத்தை சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். முதல் பகுதி, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை கனம் பண்ணும்படி விரும்புகிறார். நமக்கென்று ஒரு மரியாதை உள்ள கனம், ஒரு சிறப்பான நிலைமையை நமக்கு உருவாக்கப் போகிறார். தாவீதை குறித்து அன்றைக்கு சொன்னார்கள் சவுலிடத்திலே, நம்ம வீட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் தாவீதை போல கனமுள்ள ஒருவனும் கிடையாது என்று சொல்லி அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் சொன்னார். 1 சாமுவேல் 22:14 வாசிக்கிறோம். ஆண்டுடைய பிள்ளை, இந்த கால வேளையிலே உன் வீட்டிலே உனக்கென்று ஒரு கனத்தை பிரத்யோகப்படுத்தி ஆண்டவர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை தூக்கி அல்லேலூயா சொல்ல போறீங்க? 1 நாளாக 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே யாபேசு சொன்னார், ஆண்டவரே, என் சகோதரர்களை பார்க்கல நான் கனமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து, தீமை எனக்கு வரக்கூடாது, வியாதி சோதனை வரக்கூடாது, என் எல்லையை பெரிதாக மாற்றும் என்று சொன்ன போது அவருடைய வாழ்க்கையை பிரத்யோகப்படுத்தி கனப்படுத்தினார். இன்றைக்கு அந்த கால வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய குடும்பத்தை ஒரு கனமுள்ள குடும்பமாக ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவர். அல்லேலூயா. வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்கலாம், எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு. நாங்கள் பள்ளியூருக்கு போனோம். அப்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த அம்மாவுக்கு 9 பிள்ளைங்க ஐயா, 9 பொண்ணு, 8 பெண்ணுக்கு அவர் கல்யாணம் பண்ணார். இந்த பொண்ணுக்கும் நல்லா இன்ஜினியர் படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோடனே அந்த கேள்விப்பட்டவங்க 9 பொண்ணு இருக்க வீடா என்று ஆச்சரியப்பட்டாங்க. இல்லையா? டவரி கொஞ்சம் குறையும் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில வேளைகளிலே நம்ம குடும்பங்களில் நிறைய பாரம் இருக்கும், ஆனால் உன் குடும்ப வாழ்க்கையை கனமுள்ள ஒரு குடும்பமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். அக்காவுக்கும் கல்யாணம் நடந்தது, தங்கச்சிக்கும் நடந்தது, தம்பிக்கும் நடந்தது, அண்ணனுக்கும் நடந்தது, சித்தி பொண்ணுக்கும் நடந்தது. ஆனால் எபிரேயர் 13:4 உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை கனமுள்ள ஒரு குடும்பமாக ஆண்டவரால் மாற்ற முடியும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் போன்றவர்கள். வீட்டில் எத்தனையோ பாத்திரம் இருக்குது. சிலருக்குன்னா நாங்கள் சில வீடுகளுக்கு போகும்போது எங்களுக்கு வந்து ஜெபிக்க ஒரு பாய் போட்டுருவாங்க, அதை சுருட்டி மேலே வச்சுருவாங்க. எங்களுக்கு டீ கொடுக்க என்னைக்காவது ஒரு நாள் தான் போவோம், வருஷத்தில் 2-3 முறை போவோம். ஆனால் அவங்க எங்களுக்குன்ற ஒரு டம்ளர் தனியாக வச்சுருப்பாங்க. அப்போ ஊழியக்காலை கனம் பண்ண சில வேளை நம்ம மரியாதைக்குரியவர்களை ரொம்ப கனம் பண்ணுறது சில பாத்திரங்களை உபயோகப்படுத்துவோம். சிலது கக்கூஸ் பாத்திரம் இருக்கும், அது அங்கே தான் இருக்கணும். சில கிச்சன் பாத்திரம் இருக்கும், அது அங்கே தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும், நீங்கள் வேதத்தில் வாசிப்ப 2 தீமோத்தேயு 2:20-21 வசனத்திலே ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் உபயோகப்படுத்துகிற ஒன்றல்ல, இந்த ராஜா உபயோகப்படுத்துகிற ராஜாவின் கையில் வருகிற பாத்திரம். எத்தனை பேர் கை தூக்கி அல்லேலூயா சொல்ல போறீங்க? என்னையும் அற்பமாய் எண்ணப்படுகிற என்னையும் கர்த்தர் தம்முடைய கரத்திலே ஒரு உபயோகமுள்ள கனத்துக்குரிய பாத்திரமாய் இயேசு மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஊழியம் நடக்குது. கைப்பறுதி ஊழியம், ஆஸ்பத்திரி ஊழியம், சண்டே ஸ்கூல் ஊழியம், சிறுவர் ஆராதனை, சிறு பிள்ளைங்க மத்தியில் ஊழியம், சுவிசேஷ ஊழியங்கள், பலவிதமான ஊழியங்களை, சேர்ச்ச ஊழியங்கள், பெரிய மாஸ்க் ஹீலிங் குருசேடு, என்னெல்லாமா நடக்குது இல்லையா? தீர்க்க தரிசன ஊழியங்கள், இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் யோவான் 12:26 நான் உன்னை கனமுள்ள ஊழியனாக மாற்றுவேன். அல்லேலூயா. A honorable servant of God. உன்னை நான் கனத்துக்குரிய ஒரு ஊழியனாக மாற்றுவேன். எல்லாரும் ஊழியம் செய்யலாம், உனக்கு ஒரு மரியாதை உள்ள ஒரு தெய்வ மனிதனாக உன்னை மாற்றப் போகிறேன். எத்தனை பேர் கை தூக்கி அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா.
நீ வேலை செய்கிற, எல்லாரும் உலகத்தில் வேலை செய்கிறாங்க, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. ஒரு சிஸ்டர் சொல்லிச்சு, நான் ஒரு டீச்சர், என் கணவர் நல்லா வேலை செய்கிறாரு, ஆனால் ராத்திரியெல்லாம் குடிப்பார். பிள்ளைங்கெல்லாம் சொல்ல, என்ன மம்மி இந்த மனுஷனை கட்டி போட்டு நீ இப்படி கஷ்டப்படுறியம்மா, உன்னை போட்டு அடின்னு அடிக்கிறானே, இந்த புருஷன் உனக்கு வேணுமான்னு கேட்குற அளவுக்கு அவர் வாழ்கிறார். ஆனால் வேலைக்கு மட்டும் கரெக்டாக குளிச்சுட்டு காலைல 7 மணிக்கு ஜம்னு போவார். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு கேட்குற அளவுக்கு வெளி உலகத்துக்கு மரியாதையாக இருக்கிற என் கணவர் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறார் என்று கண்ணீரோடு சொன்னார்கள். இந்த ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் மாறுதலடைய நீங்கள் ஜெபியுங்க என்று கண்ணீரோடு சொன்னாங்க. இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்றைக்கி வேலைக்கு போகலாம், பணி செய்யலாம். கர்த்தர் சொல்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? நான் வாட்ச்மேன் வேலை தான் செய்கிறேன். கர்த்தர் உயர்வுக்குரிய ஒரு கனத்தை எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்படும்? ராஜா ஏறுகிற குதிரை, ராஜ வஸ்திரம், ராஜ சிங்காசனம், ராஜ கிரீடம். ராஜா அவருடைய அரண்மனையிலே இருக்கிற பிரதானி சொல்லணும், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன். இன்னைக்கு சாதாரண ஒரு பணிதான் நான் செய்கிறேன், கர்த்தர் என்னை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. 4 பேர் என்னை ஒடுக்குறாங்க, வேலையை விட்டு நீ ஏன்னா கிறிஸ்தவன் வேணா போடான்னு சொன்னாங்க. நான் எங்கே போக முடியும்? நான் 15 வருஷமாக இருக்கிறேன், சீனியாரிட்டி படி நான் தான் பெரிய ஆள், நான் எங்கேயும் போக முடியாது, நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேன். அவங்க எல்லாம் போனாங்க. இப்போ தான் அந்த என்னை போன்னு சொன்னவன் ஸ்தானத்தில் என்ன அந்த எஜமான் உயர்த்தினார்னு சொன்னாங்க. ஆண்டுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய வேலையிலே, உன்னுடைய தொழிலிலே கர்த்தர் உன்னை கனம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை தூக்க ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க? சபையில் எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியத்தில் எடுக்கலாம் இல்லையா? நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு ஊழியத்தில் ஏதோ ஒரு வகையில் செய்கிறோம். ஆனால் எல்லோரும் சர்ச்சுக்கு வரோம், வண்டியில் போகலாம், பைக்கில் போகலாம், காரில் போகலாம், இதெல்லாம் பெரிய கனத்துக்குரிய ஒன்றும் இல்லை இல்லையா? யார் வேணாலும் வண்டியில் போகலாம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், காரில் போனால் தான் மரியாதை. எனவே திருவள்ளூர் வரையிலும் நான் ட்ரெயினில் போவேன், அங்கேருந்து ஒரு கால் டாக்ஸி பிடிப்பேன், அதுக்கு 150 ரூபா கொடுத்தா போதும், கன்வென்ஷன் கிரவுண்டில் கொண்டு விட்டுருவாங்க, என்னை ரொம்ப கனம் பண்ணுவாங்க. ஒரு ஆள் காருடைய டோரை திறக்க ஓடி வருவார், ஒரு ஆள் தண்ணி பாட்டில் தூக்க வருவான். ஆனால் நான் ஒரு நாள் தெரியாமல் இன்னொரு கூட்டத்துக்கு நான் ஒரு பைக்கில் பின்னால் போன மரியாதையே இல்லையான்னு சொன்னார். ஆண்டுடைய பிள்ளையை மனுஷன் முகத்தை பார்த்து மரியாதை கொடுப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய ஒன்று 149ஆம் சங்கீதம் அதனுடைய 9ஆம் வசனம், இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. உனக்கென்று ஒரு கனத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ ஒரு கனத்துக்குரிய பரிசுத்தவான் என்று கர்த்தர் சொல்ல போகிறார். எல்லாரும் போலப்பா, ஒரு மரியாதையான குடும்பப்பா, பிள்ளைகளை பாருப்பா. ஒரு ஐயா சொன்னார், இந்த சென்னையில் தான் என் பிள்ளைங்க 2 இன்ஜினியர் படித்தது, பல வாரிய பையங்களோடு தான் என் பிள்ளைங்களும் என்னோட ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என் வீட்டில் இருந்தது. ஆனால் என் பிள்ளைங்க 2 தடுமாறல்ல, எந்த தப்பான வழியிலும் போகலை. நான் பார்த்த கல்யாணத்தை நல்லா நடத்தி எனக்கு மரியாதை சயத்தை என் பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆமென். என்ன பிள்ளைகள் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. என் பிள்ளைங்க தடுமாறாமல், பேரை கெடுக்காமல் ஒரு நல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி நல்ல மரியாதையாக எனக்கு பேர் உண்டாக்குனாங்க. அப்பா, இந்த பரிசுத்தமான்களுக்குரிய கனம் எனக்கு இந்த கால வேளையிலே நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் உன்னை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் அந்த உனக்கு வீட்டுகளை ஒரு கனம் உண்டு, உன்னுடைய திருமண வாழ்க்கையிலே உனக்கு ஒரு கனம் உண்டு, நீ ஆண்டவரை ஆராதிக்க வந்தாலும் உன்னை உபயோகப்படுத்துவதிலே ஒரு கனம் உண்டு, நீ ஊழியம் செய்தாலும் உன் ஊழியத்துக்கென்ற ஒரு கனம் உண்டு, நீ சாதாரணமான பணியாளராக இருந்தாலும் உயர்வுக்குரிய ஒரு கனம் உண்டு, நீ சபையிலே தேவ பிள்ளையாக ஆராதனை செய்தாலும் உன்னை பரிசுத்தவான்களுக்கு என்று உள்ள ஒரு கனத்தை தருவார். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது ஏசாயா 43:4 இப்பொழுது வாசிக்க கேட்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன்,
ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களை உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இந்த வாக்குத்தத்தத்திலே நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நம்முடைய செய்தியின் இந்த சாராம்சத்திலே நான் உன்னை சிநேகித்தேன். உன்னை கனம் பண்ணுகிற தேவன் உன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு கனம், உன்னுடைய வீட்டிலே ஒரு கனம், நீ உபயோகப்படுவதிலே ஒரு கனம், ஊழியத்திலே உனக்கென்று ஒரு தனி சிறப்பான கனம், நீ சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாலும் உயர்வுக்கு உரிய ஒரு கனம், நீ ஒரு ஆராதனைக்கு வந்தாலும் பரிசுத்தவான்களுக்குரிய ஒரு கனம் என்று இந்த கனத்தையெல்லாம் கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இந்த ஆராதனையில் வந்திருக்கிறோம். நான் உன்னை சிநேகித்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானவன், நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் வாலிபனாகிய உன்னை பார்த்து, குடும்ப அங்கத்தினராக இருக்கிற உன்னை பார்த்து, நல்ல வயது முதிர்ந்த ஒரு தாய், ஒரு பெற்றோராக இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுவது எவ்வளோ நல்ல வார்த்தை. நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளிலே தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலோமனை பார்க்க வந்தாள். அவளுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம். அவள் சொன்ன ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். இஸ்ரவேல் ஜனத்தை சிநேகித்து உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். சாலோமனை சிநேகித்து ராஜாவாக மாற்றினார் என்று சொல்லுவதை விட, தாவீது ஆளுகை செய்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் சிநேகித்தபடியால் ஞானமுள்ள, ஜெயமுள்ள, ராஜரீகமான, திறமையுள்ள ஒரு ராஜாவாக உம்மை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, என்ன ரொம்ப ஆண்டவர் சிநேகித்ததனால தான் இந்த வீடு, வசதி, வேலை, இந்த ஊழியன்னு சொல்றது தப்பு. அவருடைய ஜனத்தை சிநேகித்தபடியால் எனக்கு அந்த உயர்வை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. என் பிள்ளைகளை ஆண்டவர் சிநேகித்தார், என் கணவனை சிநேகித்தார், மனைவியை சிநேகித்தார், என் உடன் பிறந்தவர்களை சிநேகித்தார். எனவே யாருக்கும் இல்லாத ஞானம், யாருக்கும் இல்லாத ராஜரீகம், யாருக்கும் இல்லாத ஐஸ்வர்யம், யாருக்கும் இல்லாத சிங்காசனத்தை ஆண்டவர் சாலோமனுக்கு தந்தார். கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அநேக சந்தர்ப்பத்திலே நாம் மறந்து விட்டோம். என்னை சிநேகித்தார், எனவே தான் இது கிடைத்தது என்று சொல்லுவதை விட, அற்பமாயிருந்த உன் மனைவியை, அற்பமாயிருந்த உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் சிநேகித்தார். அவள் அந்தரங்கத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறதை கர்த்தர் கண்டார். ஜனங்கள் சிதறி போகக்கூடாது, ஜனங்கள் பின்வாங்கி போகக்கூடாது, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல போகக்கூடாது என்று அறிந்து சாலோமனை ஆண்டவர் ராஜரீகத்தை கொடுத்தார். அவருடைய ஜனத்தை சிநேகித்தார். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் அறிய வேண்டும், அவர் யாரையோ ஒருவரை சிநேகித்துதான் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அனைவருக்கும் தந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் தெய்வ சிநேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் நாம் தகுதி உடையவர்களே அல்ல. நாம் கோபாக்கனியின் பிள்ளைகளாக இருந்தோம், நாம் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு அன்பாக நம்மை தேடி வந்து ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 தெரிந்தெடுத்து நம்மை நேசித்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உன்னத நோக்கத்துக்காக இயேசு என்னையும் உங்களையும் சிநேகித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் கை தூக்கி அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஒரு உன்னத நோக்கத்துக்காக சிநேகித்தார். நீங்கள் வேத புத்தகத்திலே லாசரு வியாதிப்பட்டான் என்று கேட்கிற ஒரு செய்தியை யோவான் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இன்னும் 3 நாள் கழித்து தான் அந்த ஊருக்கு வருகிறார். லாசரு மரித்து 4 நாளாகிவிட்டது, பிரயாண தூரத்தினுடைய நீண்ட இடைவேளைக்கு பிறகு. இயேசு கிறிஸ்து மாத்தாள் மரியாளை ரொம்ப நேசித்தார். இப்பொழுது இயேசு நின்று கொண்டிருக்கிறார்.
அந்த யூதர்கள் எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த 36ஆம் வசனத்தை வாசிப்போம். 36. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். மெச்சிக்கொள்ளுகிற நிலைமையிலே சிநேகிக்கிறார். பாராட்டு எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு ஐயா நம்ம சர்ச்சில் இருக்காரு. அவங்க பேரனுக்கு வயசு 3. அவங்க இந்த மெட்ரோ ட்ரெயின் இந்த கோயம்பேடு வழியாக தாம்பரத்தை வந்து விட்ட உடனே பேரன் சொன்னான் டிவியில், தாத்தா எவ்வளோ அழகாக இருக்குது, என்னை கூட்டு போங்கன்னு சொன்னோன்னு அவர் அன்றைக்கி வேலைக்கு லீவ் போட்டு அவரை பேரனை கூப்பிட்டு அந்த கோயம்பேடில் அந்த மெட்ரோ ட்ரெயினில் ஏறி உட்காந்து ஒரு நாள் முழுவதும் அவனை பிரயாணம் பண்ணி அவன் விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு 3 வயசு பேரனுக்காக. அந்த பேர குழந்தையை தாத்தா ரொம்ப மெச்சிக்கொள்கிற நிலைமையில் நேசித்ததுனாலே செய்தார். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பையன் நல்ல செல்ல பையனாக இருப்பான், அப்பாவுக்கு அந்த சின்ன பொண்ணு தான் மெச்சிக்கொள்கிற அன்பாக இருப்பாங்க. தப்பு கிடையாது. ஏதோ ஒரு சிநேகத்துக்குள்ள பிள்ளைகள் இருப்பது தான் நல்ல காரியம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? அல்லேலூயா. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஏதோ ஒரு அன்புக்குள்ளே இருப்பது தவறல்ல. ஆனால் ஆண்டவர் இந்த லாசருவை மெச்சிக்கொள்ளுகிற ஒரு நிலைமையை சிநேகித்தார் என்று அந்த ஊராருக்கெல்லாம் தெரியும். எவ்வளவு சிநேகித்தார். மார்த்தாள் மரியாளை எவ்வளவு ஆண்டவர் சிநேகித்தார். லாசரு மேல் எவ்வளோ பிரியம் வைத்தார். அவன் செத்து போயிட்டானே, 4 நாளாயிட்டே, நாருமே ஆண்டுடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் உள்ள ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுமா? மற்றவங்க மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு இயேசு என்னை சிநேகித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய சிநேகிதம் உன் கூட இருப்பது உண்மையானா எல்லாரும் பார்ப்பாங்க. இவ்வளோ பெரிய சோதனையிலும் ஆறுகளை கடக்கும்போது, அக்கினி மேல் நடக்கும்போது எப்படி இவங்க வேகாமல் காத்தாங்க, எப்படி இந்த பெரிய ஆபத்தில் இவங்க ஜீவனோடு எழும்பினாங்க, எப்படி இந்த பெரிய ஆக்சிடெண்ட்டில் சுகமாக எழும்பினாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடு கார்னேசன் நகரில் நாங்கள் பிரதேசம் பண்ணோம். அந்த சகோதரியின் கணவரும் பைக்கில் வரும்போது அந்த சிஸ்டர் ஒரு நேர்ஸ் நம்ம விசுவாசி கீழே விழுந்துட்டாங்க. அந்த குடும்பம் அந்த தலையில் போண்டி அடி. ஆனால் அந்த சிஸ்டர் ஓடி நம்ம சர்ச்சுக்கு வந்தது, கணவனை கூட்டு வந்தது. பிறகுதான் ஆஸ்பத்திரி போகலான்னு அந்த சகோதரி அந்த வீடு பிரதேசம் பண்ணும்போது சாட்சி சொன்னாங்க, என் தலையில் நொறுங்கி இருக்க வேண்டும், இந்த ரோட்டில் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை சிநேகித்தார். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் கூட்டாளிகள் 3 பேர், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே அவங்க பாராட்டப்படுறாங்க. எப்படி? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்காவிட்டாலும் இந்த சிலையை வழிபட மாட்டோம் என்று விசுவாச அறிக்கை சொன்னதை நம்ம பாராட்டுறோம். ஆனால் நேபுகாத் நேச்சர் தான் நெருப்பில் போட்டார். நீங்கள் அந்த 28, 29, 30 வசனத்திலே ராஜா பாராட்டுவார் பாருங்க, மெச்சிக்கொள்வார் பாருங்க. இந்த 3 வாலிபர்களுடைய தெய்வமே நல்ல தெய்வம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தையும் நீ ஆண்டவரை சிநேகிக்கிற நிலைமைகளையும் மெச்சிக்கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது பாரு, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அமேன். அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையில உன்னை மெச்சிக்கொள்ளுகிற ஒரு சிநேகம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று உனக்கு தெரியுமானால், நீ எத்தனை ஆறுகளை கடந்தாலும் கர்த்தர் கூடவே வருவார். அல்லேலூயா. எத்தனை துன்ப பாதையாக இருந்தாலும், தோல்வியாயிருந்தாலும், ஆபத்துகளாயிருந்தாலும், அக்கினி பரிசோதனையாயிருந்தாலும் பயப்படாதே சகோதரியே, நீ வெட்கப்படவே மாட்டாய். அல்லேலூயா. நீங்கள் யாக்கோபின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை எடுத்து 21 முதல் 23 வசனங்களை எடுத்து சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 21 to 23. நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கும்போது ஒரு பக்கம் அவருக்கு விசுவாசம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே பலிபீடத்திலே கையையும் காலையும் கட்டி கத்தியை ஓங்குகிற ஒரு கிரியை, ஒரு செயல்பாடை அவர் செய்தார். எனவே யாக்கோபு ஆக்கியன் சொல்வாரு, கிரியையினாலே ஆண்டவரை அவன் சிநேகித்தான். அல்லேலூயா. வாசிங்க
சேர்ந்து வாசிப்போமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அல்லேலூயா. எந்த நிலைமை வந்தாலும் நான் செயல்பட வேண்டிய பகுதியை விட்டு பின்வாங்க முடியாது. நான் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் என்று ஆபிரகாம் நிரூபித்தான். ஆண்டுடைய பிள்ளையே, சின்ன சோதனைக்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறாய், பின்வாங்கி போகிறாய், ஆண்டவரை மறுதலிக்கிறாய், ஜபத்தை நிறுத்திவிட்டாய், வேத வாசிப்பை என்றோடு நிறுத்தினாய், வேதத்தை சுமப்பதே கிடையாது. செல்போன் இருப்பது தப்பல்ல, ஆனால் வேதத்தை சுமப்பே. எத்தனை பேர் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க? பைபிளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவருப்பு, வேதத்தை சுமக்காதவனுடைய ஜபத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. வேதத்தை சுமந்து பார், கர்த்தர் உன்னை சுமப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செல்போனில் இருக்கட்டும், அது ஒரு ஆபத்துக்கு உதவியாக இருக்கும். செல்போனை ரிப்பேர் ஆன என்ன பண்ணுவேன்? பைபிளை தூக்கி படி. எந்த நிலைமை வந்தாலும் நான் தேவனுடைய வசனத்தை சார்ந்திருப்பேன். கிரியைகளினாலே என் நிலைமையிலும் அவரை சார்ந்திருக்க வைக்கிற ஒரு சிநேகம். ஆபிரகாம் பலிபீடத்திலே மகனை கடத்தினாலும் தேவனுடைய சிநேகிதன் என்று நிரூபித்தான். அருமையானவர்களே, சிநேகிக்கிறதை கிரியைகளை காட்ட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அம்மாவை நேசிக்கிறேன்னு சொல்லி அம்மா ஜுரமாக கிடந்தா அம்மாவுக்கு பாத்திரம் விளக்கி கொடுப்பான். அந்த பெரிய பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அவனே பெருக்குமாறு எடுத்து மம்மி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவான். மம்மி தண்ணியில் கை வைக்காதம்மான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? துணியை துவைப்பான். அவன் ஒரு டாக்டராக இருப்பான். மம்மி வேலைக்காரி வரட்டாலும் பயப்படாதீங்க, மம்மி எப்படி சமைக்கணும்னு அந்த பொண்ணு கேட்கும். அது சாம்பார் இப்படி வை இப்படி வை, அப்பாவை நல்லா கவனி என்னெல்லாம் அது சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அந்த பிள்ளை நல்லா செய்யும். அது அம்மாவை சிநேகிக்கிறது, கிரியில் காட்டுது, ஹோட்டலுக்கு போகாது. அந்த நல்ல பிள்ளைங்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்தால் தானே அல்லேலூயா சொல்லுவீங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, கிரியிலே காட்டுவாங்க. ஆபிரகாம் கிரியையிலே சிநேகிப்பதை நிரூபித்தார். பலிபீடம் வந்தாலும் ஆண்டவரை சிநேகிப்பேன், எனவே தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டான். இன்றைக்கு மெச்சிக்கொள்ளுகிற ஒரு சிநேகம். இன்றைக்கு உன்னத நோக்கத்துக்காக தேவன் சாலோமனை சிநேகித்தார். ஜனத்தை சிநேகித்ததனால்தான் இந்த ஞானம், ஜனத்தை சிநேகித்ததனால்தான் இந்த ராஜரீகம். தானா உனக்கு ஒன்றுமே வரவில்லை. ஆண்டவர் உன் வீட்டை சிநேகித்தார், உன் மனைவியை சிநேகித்தார், உன் 3 பிள்ளைகளை சிநேகித்தார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நைஜீரியா நாடு ஒரு எழுப்புதல் நாடு. சுவிட்சர்லாந்து தேசத்திலிருந்து ஒரு ஜெபக்குழு நடத்தினாங்க. நைஜீரியாவுக்கு ஊழியம் செய்யணும். அப்பொழுது ரவுடித்தனம் பண்ணின ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டான். அவங்க மனைவியும் இவரும் சின்ன வயது தான். 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் போகிறோம் நைஜீரியாவுக்குன்னு சொன்னால், அந்த தேசத்திலே கலகக்காரங்க இவங்களை முதல்ல கொலை செய்தாங்க. வருடங்கள் பல ஆச்சு. 1-2 ஆண்டுகள் கழித்து நைஜீரியாவில் இப்போ கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை 50% முஸ்லீம், 50% கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. ஆப்பிரிக்காவில் ஒரு செழிப்பான நாடு நைஜீரியா நாடு. பேப்பரில் படிச்சிங்கன்னா அப்பப்போ ஒரு கலகக்கார கூட்டம் கிறிஸ்தவங்களை கொலை செய்வாங்க. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கணவன் மனைவி 2 பையன்களும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அந்த கலகக்கார கும்பல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. மனைவி கண்ணீரோடு நிற்கும்போது, பயந்து நிற்கும்போது, 2 பையன்களும் நிற்கும்போது கணவனுடைய கழுத்தை அப்படியே கத்தினால அடுத்தாங்க. அவர் துடித்து செத்தார். 2 பையன்களும் ஓட பார்த்தா அவங்களை நிப்பாட்டி அந்த சகோதரிக்கு முன்னாலே கழுத்தை அரித்து ஒரு ஆட்டு கழுத்தை அறுக்கிறது போல கொலை செய்தாங்க. அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை தடுக்க வந்தபோது கையை ஓங்கி வெட்டினாங்க. அந்த கை 2 வெட்டுப்பட்டது. அந்த ரத்தம் பீரிட்டு பாயுது.
இவன் செத்து போட்டு துடிச்சே செத்து போயிட்டேன். அந்த ரவுடி அந்த கலகக்காரங்க போயிட்டாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீம் குடும்பம் வந்து அந்த துன்மார்க்கர்கள் போன பிறகு இந்த ஏழை பிள்ளைகளை காப்பாற்றணும்னு சொல்லி பார்த்து அந்த சகோதரியுடைய 2 கையும் வெட்டப்பட்டு ரத்தம் பீரிட்டு கை தொங்குது. ஆஸ்பத்திரி கொண்டு போன 6 ஆண்டுகள் அந்த சகோதரி மருத்துவமனையில் இருந்தாங்க. அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இயேசுவை நான் மறுதலிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா, சின்ன அம்மா திட்டுனாங்க, அப்பா பேசிட்டாரு, பக்கத்து வீட்டு அந்த சகோதரி கோலம் போடலைன்னு திட்டுனா, அப்பப்போ வீடு காலி பண்ணுறோம், எதுக்கு இந்த சர்ச்சுக்கு போய் என்ன கண்டோன்னு சொல்கிறிய சகோதரியே. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க, அது ஒரு வாசிங்க. எரேமியா 12:5. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினவர்களால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஐயா, ஒரு சின்ன சோதனைக்கெல்லாம் நீ சோர்ந்து போறியே. காலாட்களோடு நீ ஓடும்போதே யாரோ உன்னை இளைக்க பண்ணினாங்க, நீ குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள இந்தியாவுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம சகோதரிகள்லாம் ஒரிசா போனாங்க, சகோதரிகளாக போனாங்க. வண்டி ஏற்றை அனுப்ப போன ஒரு தம்பி சொன்னார், கொஞ்சம் அவங்க பாவம் பக்கத்தில் குடிக்காரங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுயா, நீங்கள் 2 ஊழியக்காரில் வயசானவங்களை அனுப்பியிருக்கலாமே ஆண்களேன்னு சொன்னார். ஆனாலும் நம்ம சகோதரிகள் தைரியம் உள்ளவர்களாய் ஊழித்து போனார்கள். அல்லேலூயா. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன சோதனைகளுக்கெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோம். இல்லை, எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எந்த குதிரையானாலும் நான் ஓடுவேன் ஐயா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவுக்காக நான் எழும்பி முன்னேறி போவேன். கிறிஸ்துவன் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. வாழ்வோ தாழ்வோ சிறையிருப்போ துன்பமோ நிந்தைகளோ அவமானமோ என்னை ஆண்டவரை விட்டு மட்டும் பிரிக்கவே முடியாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? உலகத்திலே பெரிய சபை கொரியா, இப்போ உலகத்திலே பெரிய சபை நைஜீரியா. அல்லேலூயா. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்திலே சிறந்த சபைகள் சென்னை, இப்பொழுது உயர்ந்த சபை ஆந்திரா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுகிறார். எனவே தான் நம்ம சர்ச்சு போர்டு கொஞ்சம் மாற்றிருக்கோம். கடைசி கால சியோன் சபை என்று தமிழிலும், என்டைம் சியோன் சர்ச் ஆங்கிலத்திலும், அடுத்த இந்தியில் முதல்ல போட்டிருக்கோம், அடுத்த கடைசியில் தெலுங்கில் போட்டிருக்கோம். என்னென்ன மொழி உண்டோ எல்லா மொழிகளையும் நேசிப்போம். கர்த்தர் உன்னை எந்த துன்பம் வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு மட்டும் பிரிக்க முடியாது. நீ தேவனை உறுதியாய் சிநேகிக்கிற ஒரு பிள்ளை. அல்லேலூயா. என் நிலைமையிலும் நான் ஆண்டவரை சார்ந்திருப்பேன். கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். ரோமர் 9:13. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ஐயா, ஆண்டவர் ஏன் யாக்கோபை சிநேகிக்க வேண்டும், ஏன் ஏசாவை வெறுக்க வேண்டும் என்பது நம்முடைய வாதமாக இருக்க வேண்டாம். ஆண்டவர் இரக்கத்தை சிநேகிக்கிறார். உன் மேல அவர் ரொம்ப இரக்கத்தை வைத்து உன்னை சிநேகித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இரக்கமுள்ள ஒரு இருதயமுடையவனாக. ஐயா, எத்தன் ஏமாற்றுக்காரன், அவன் மேல ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் கிடைத்தது, ஒரு சிநேகம் வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மை விட சிறந்தவர்கள், படித்தவர்கள், அழகுள்ளவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள் இல்லையா? அவங்களுக்கு கிடைக்காத சிநேகம் இயேசு எனக்கு தந்தார். அல்லேலூயா. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுறோம்? என்னை நேசிக்கிறவளே நான் சிநேகிக்கிறேன். எனக்கு சாப்பாடு போட்டால் நான் சாப்பாடு போடுறேன், எனக்கு மேரேஜ் கார்டு வச்சா நான் வைக்கிறேன், என்னை வீடு பிரதிஷ்டை கூப்பிட்டா நான் கூடுவேன், இல்லைன்னா இவனுக்கெல்லாம் வைக்க மாட்டேன்னு நம்ம நினைக்கிறோம். லூக்கா
6ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. லூக்கா 6:32. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. பாவிகளும் சிநேகிக்கிறவங்களை சிநேகிக்கிறாங்க. எனவே சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. அந்த 33, 34, 35 வசனத்தை நீ வாசிக்கும் போது மற்றவன் சிநேகிக்கிறதுக்கும் நம்ம சிநேகிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஐயா, என்னை விரோதித்தான், எனக்கு துன்மார்க்கம் பண்ணினான், அவனுக்கு கொண்டு போய் நீ உன் வீடு பிரதேசத்துக்கு கொண்டு அழைப்பை கொடு, ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணு. ஒரு சகோதரி இந்து குடும்பத்தை நம்ம சர்ச்சுக்கு வரோம், எங்கேருந்து வரும்? 15 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரும். கணவன் ரசிக்கப்படலை. இவட நல்ல பண்புகளை பார்த்து அவர் சபைக்கு அனுப்பினார். 2 பிள்ளைகளும் வாலிய பிள்ளைகளாக மாறிட்டு அது வந்தது. அது சொல்லிச்சு, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சாங்க ஐயா. ஆனால் இந்த பெரிய வீடு, இப்போ 2 வீடு வாடகைக்கு விடணும், மேல் வீடெல்லாம் வாடகைக்கு விடணும், நல்ல ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னு எனக்கு சொல்லிச்சு. ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து இங்கே வருது. அந்த சகோதரி சொல்லிச்சு, என் பொண்ணு பெரிய பிள்ளையாச்சு ஐயா, யாருமே வரல. என்னுடைய கணவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் வசதியாக இருக்காங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொன்னாங்க. பக்கத்து வீடெல்லாம் கொஞ்சம் பழகினேன், அன்பாக மாறினேன். அவங்கெல்லாம் வெளியே வரமாட்டாங்க, அப்படிப்பட்ட பெரிய வசதி உள்ளவங்க. எல்லா பெண்களும் வந்து நின்று சிறப்பாக பண்ணி ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் ஜெபித்தேன் ஐயா. என் பிள்ளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சிநேகிக்காதவர்களாலே சிநேகிக்கப்பட்டேன். உன்னை சிநேகிக்கிறவங்க தான் சிநேகிப்பேன்னு சொல்றது உலகம். சிநேகிக்காத மக்களும் என்னை சிநேகிக்க வைப்பார். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. யாக்கோபை சிநேகித்தேன், உன்னையும் என்னையும் இயேசு எத்தனை பேர் சொல்ற சிநேகிக்கிறார்? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தன் ஏமாற்றுக்காரன், தந்திரம் உள்ளவன், பட்டையை உரிச்சு போட்டு தண்ணி குடிக்கும்போது லாபானுடைய ஆடு தன்னுடைய ஆடாக மாற என்னென்ன தந்திரம் உண்டோ எல்லாம் பண்ணி தொழில் வித்தைகளை காட்டி பெரிய ஆளாக மாறிட்டான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சிநேகித்தார். எல்லா தந்திரம், ஏமாற்றுதல், பொய் பித்தலாட்டம் நம்மகிட்ட இருந்து இப்போ இல்லை. அப்படிப்பட்ட நம்ம சிநேகித்து இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தினார். என்னோட கரங்களை எத்தனை பேர் தட்ட முடியும்? அல்லேலூயா. ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா 14:4 வாசிங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. நான் அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். ஆண்டவர் எப்படி சிநேகிக்கிறார்? மனப்பூர்வமாக சிநேகிக்கிற ஒரு அன்பு. அல்லேலூயா. சில வேளை நீங்கள் சிநேகிப்பீங்க, மற்றவங்க சிநேகிக்க மாட்டாங்க. சிம்சோன் தெலீலாளை சிநேகித்தான். ஆனால் தெலீலாள் பெலிஸ்தியருடைய 5 அதிபதிகளுடைய பணம் தான் வேணும். இவனை மடியிலையும் படுக்க வைப்பா, தலைமுடியும் வெட்டுவா, இவனை கண்ணையும் பிடுங்க காரணமாக மாறுவா. ஐயா, உன்னை சிநேகிக்காத சில துன்மார்களோடு நீ சிநேகம் வைக்காதே. உண்மையாய் சிநேகிக்கிறவர் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பார். அல்லேலூயா. ஏதோ வாழணுமேனு சிநேகிக்கிறேன் ஐயா கணவரை, அப்படி இல்லை. இவர் தான் என் கணவர், நான் சிநேகித்து தான் தீர்வேன், அவருடைய சுகம்தான் என்னுடைய சுகம் என நல்ல மனைவி சொல்லுவா. ஆமென். நல்ல மனைவிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கணவரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாதி அன்பு கூட இல்லாத பெண்கள் இங்கே ஆராதிக்க வந்திருக்கீங்க. மனப்பூர்வமாக கணவனை நேசி, மனப்பூர்வமாக உன் மனைவியை நேசி. ஆண்டுடைய பிள்ளையை மனப்பூர்வமாக எங்கள் அப்பா அம்மாவை சிநேகிப்பேன், மனப்பூர்வமாக என் குடும்பத்தை சிநேகிப்பேன். நீ எப்படி உன்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, காரியத்துக்கு ஒரு கடமைக்காக உன்னை சிநேகித்து ஒரு சகோதரி அழுகையோடு சொன்னார், அவர் காரியம் நடக்கிறதுக்காக என்னை சிநேகிப்பார். அதை வைத்து 2 பிள்ளைங்க பிறந்தாங்க ஐயா. அதுக்கப்புறம் என்னை சிநேகிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவரை விட்டு நான் எங்கேயும் போகலை, என் கணவரை விட்டும் எங்கே போகலை. என்னை மருமகளோடு கூட பேர பிள்ளைகளோடு கூட என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். எத்தனை பேர் கரங்களை தட்ட போறீங்க? அல்லேலூயா. தன் வெட்கத்தை மறந்த ஒரு தாய் சொன்ன சாட்சி, காரியத்துக்காக என்னை சிநேகிக்கிற கணவன். ஆண்டவருடைய பிள்ளையை உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சீர்கேட்டை குணமாக்குவேன்,
உன் தேவன் உன்மேல் வைத்த கோபத்தை நீக்குவேன். சீர்கேடு என்றால் என்ன? ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்துகிற ஒரு ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை கூழுக்காக அலட்சியப்படுத்தினான். ஒரு நல்ல மேன்மை உனக்கு வந்திருக்கும். சொற்பம் அதீனம் கனத்துக்குரிய தெய்வ பிள்ளையாகிய நீ இழந்து போனாயே. கொஞ்சம் உலக ஆசைக்காக மேன்மையை இழந்து போனாயே. தெய்வ பிள்ளையே, சீர்கேட்டை ஓடு இன்றைக்கு வந்திருப்பாயானால் உன்னையும் இயேசு குணமாக்க போகிறார். அல்லேலூயா. எரேமியா 31:22 நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போனதை உண்டு. உன் சீர்கேட்டை குணமாக்குற தேவன் மனப்பூர்வமாய் சிநேகிப்பது உண்மையானால் நீ பிரிந்து போனாலும் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. மனுஷனுடைய அன்பு மாயமானது, தெய்வத்துடைய சிநேகம் மட்டும் நிரந்தரமானது. கடந்த நாளிலே ஒரு குற்றவாளி ஸ்திரியை பிடித்து கொண்டு ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவள் சொன்ன ஒரு கோர்ட்டில் சொன்ன சாட்சி மகா பயங்கரமானது. இவர் ஒரு போலீஸ் அதிகாரி, எங்கள் ஏரியாவிலே போலீஸ் அதிகாரியாக வந்தார். நான் ஒரு சின்ன கோழி கடை வைத்து வியாபாரம் பண்ணினேன். என்னுடைய கடைக்கு இவர் அடிக்கடி வந்து நான் அழகுள்ள பெண் என்று தப்பாக பழக்கம் வைத்தார். என் கணவன் ஒரு குடிகாரனாக இருந்தாலும் உண்மையாக இருந்தேன். ஆனால் அந்த மனிதன் எனக்கு தொல்லை கொடுத்தார். நிறைய நகையை போட்டிருப்பார், நிறைய வசதி, பங்களா, அவருடைய மனைவி பிள்ளைங்க ரொம்ப உயர்ந்த குடும்பம். எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் கணவனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து என் வீட்டில் இருக்கும்போது வேண்டுமென்றே இந்த காரியத்தை முடித்து விட்டோம். நீதிபதி அவர்களே, என்னை மன்னியுங்கள் என்று அவள் கதறி சொன்னாள். எவ்வளவு துன்மார்க்கமான ஒரு காரியம் இருந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருவர்தான் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவையில்லாத சிநேகத்துக்காக எங்கேயோ போய் வாசல்ல நிற்காத. கர்த்தர் ஒருவரே எனக்கு போதும், என் மனைவி போதும், என் கணவன் போதும், என் பிள்ளைங்க போதும், என் பெற்றோர் போதும். எத்தனை பேர் என்னோட கரங்களை தட்ட போறீங்க? அல்லேலூயா. நல்லா கை தட்டுங்களே, தோத்திரம் சொல்லுங்க, தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவைகளை நாங்கள் புல்பில் சொல்வதை குறித்து வெட்கப்படுகிறோம். ஆனாலும் உங்களுக்கு சில வார்த்தைகள் ஒருவேளை உதவியாக இருந்தாலும் கவனமாக இருப்பதற்காக சொல்லுகிறோம். நம்முடைய பிதாவாகிய தெய்வம் நம்மை சிநேகிக்கிறார். அவருடைய சிநேகம் மகா பெரியது. ஏசாயா 41 8 முதல் 15 வசனத்தை வாசிக்கும் போது 8ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து. கவனியுங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகித்து ஒரு பெரிய சந்ததியாக மாற்றினார். சிநேகிக்கிற ஒரு சந்ததி. ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒரு பெரிய சந்ததியாக மாற்றினார். இவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? 7 ஜாதிகளை துரத்தி கானானை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த 7 ஜாதின்னு சொன்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. முதல் ஜாதி என்ன தெரியுமா? ஒரு இளம் வயது ஊழியக்காரன் ஒரு ஜபக்குறிப்பை எனக்கு ஃபோனில் சொன்னார். ஐயா, எனக்கு மனைவி இருக்குது, 2 குழந்தைங்க இருக்குது, ஆனாலும் ஒரு பொல்லாத ஆவி என்னை சிந்திக்க வைக்குது ஐயா. தேவையில்லாமல் எனக்கு மாம்சத்தில் ஒரு போராட்டம் இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லி கண்ணீரோடு அந்த தம்பி வெக்கப்படாமல் எனக்கு சொன்னான். எனக்கு அந்த மாம்ச எண்ணம் போகலை ஐயா. 7 ஜாதியை துரத்தினாதான் இந்த ஆபிரகாமுடைய சந்ததி அங்கே நாட்டப்படும். ஒரு ஜாதி என்ன தெரியுமா? வேசித்தன ஆவி உள்ள ஜாதி உனக்குள்ள வாசம் பண்ணுகுது. இந்த ஆவியை நீ துரத்தணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? இன்னொரு ஜாதி விக்கிரக ஆவி. நம்ம போடுற நெக்லஸுக்குள்ளே ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடுது. உங்களுக்கு தெரியுமா? உன் கம்மல்லே ஒன்று இருக்குது, உன் மூக்கத்துக்குள்ளே ஒன்று இருக்குது. ஐயா, சில விக்கிரக ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணது. அது உன்னை அடிமைப்படுத்தும், தூங்க வைக்கும், கெட்ட சொப்பனத்தை உண்டாக்கும், தாறுமாறான சிந்தனைகளை உண்டாக்கும், கணவனுக்கு துரோகம் பண்ணும், மனைவிக்கு இடையூறு பண்ணும். அந்த விக்கிரகம் என்னென்ன தன்மை உள்ளதோ அதெல்லாம் உன் வீட்டில் வாசம் பண்ணும்.
இந்த ஆவியை நீ துரத்தணும். என்ன அலையிலே சொல்ல மாட்டீங்களா? நல்ல சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு ஆவி, தாறுமாறின ஆவி, சண்டை போடாமல் தூங்குற ராத்திரியே இல்லை என்று ஒரு பிரதர் சொன்னார். தாறுமாறின ஆவி, என்னதான் பூ வாங்கி கொடுத்தாலும், என்னதான் விரும்புகிற ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும், எங்கள் வீட்டில் ஒரு தாறுமாறு ஆவி இருக்கு ஐயா, ஒட்டவே செய்ய முடியாது. சாப்பிட்டு சந்தோஷமாக ஒரு நாள் கூட குடும்ப ஜெபம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சில தாறுமாறு ஆவிகள் சில வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமே, இந்த தாறுமாறின் ஆவியை நீ துரத்தணும். என்னோட கரங்களை எத்தனை பேர் தட்ட போறீங்க? அல்லேலூயா. இன்னொரு ஒரு ஆவி இருக்கு, ஒரு ஜாதி இருக்கு. அது என்ன ஆவி? மாம்ச ஆவி. எப்போ பார்த்தாலும் சினிமா பார்க்கணும், எப்போ பார்த்தாலும் புது படத்தை உடனே பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு எங்கே விளம்பரம் வந்தாலும் அந்த கடையை ஷாப்பிங்கில் போய் நிற்கணும், ஜாலியாக இருக்கணும். இந்த ஆவி சில பெண்கள்கிட்ட தான் நிறைய இருக்குது. புதிய டிசைன் சாரி, புதிய விளம்பரம் வந்தால் அந்த விளம்பர வாசல் இந்த அம்மா தான் முதல்ல போய் நிற்கும். வாங்குகிற சம்பளம் 3500. இது உபயோகப்படுத்துகிற பொருளெல்லாம் மகா பயங்கரம். இந்த மாம்ச ஆவியை நீ துரத்தணும். என்னோட கோவப்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு ஜாதியை நீ துரத்தனாதான் சிநேகிதனான ஆபிரகாம் ஜாதின்னு கர்த்தர் சொல்ல போறாரு. கோபம் வராது, ஆனால் இவர் சின்ன காரியத்தும் கோபப்படுறாரு, முற்கோபம். சாப்பாடை மேஜையிலேருந்து அப்படி கீழே விழும். ஒரு கல் இருக்கக்கூடாது, ஒரு நெரிசல் கூட இருக்கக்கூடாது. அப்படி வெள்ளையாக இருக்கணும். ஹோட்டலில் தான் வெள்ளையாக கிடைக்கும். அவன் சுண்ணாம்பு போட்டு சாப்பாடை வெண்மையாக மாற்றுவான். சீக்கிரம் வயிறு காஞ்சி போகும், தெரியுமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கம்மா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க. கோபம், முற்கோபம், பொறுமையை இழக்க வைக்கிற கோபம், பகையை சம்பாதிக்கிற ஒரு ஜாதி. இது சில வீட்டை விட்டு போகவே செய்யாது. இந்த ஆவி அங்கே தான் இருக்கும். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளை, கர்த்தர் உன் வீட்டில் இந்த ஜாதியை துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கோபப்பட்டதுனால, பொறுமை இழந்ததுனால நிறைய நண்பர்களை இழந்தவர்கள் உண்டு. சாந்த குணத்தை தாரும் என்று கதறி அழுதால் இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சிலருக்கு வெறி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லவர், காலையில் வேலைக்கு மட்டும் போவார், ஆனால் அவருக்கு வெறி. சிலருக்கு மாம்ச வெறி, சிலருக்கு குடி வெறி, சிலருக்கு இன்னும் பல வெறிகள் இருக்குது. வெறி. இந்த வெறி ஆவி, இந்த ஜாதி உன்னை விட்டு போகணும். ஆமென். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. சில வாலிப பிள்ளைங்க வெக்கப்பட்டு முகத்தில் கை வைப்பாங்க. ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு வயசு 52, வெறி பிடிச்ச மனுஷனாக இருக்கிறானே என்று சொல்லுவாங்க. உங்களை சொல்லலாமா? பயப்படாதீங்க. அல்லேலூயா. வெறியின் ஆவி, மாம்ச வெறி, போஜன வெறி, உலக வெறி, பணம் சம்பாதிக்கிற ஐஸ்வர்ய வெறி என்னைக்கு போகுதோ உன்னை அவனை கனம் பண்ண போகிறார். கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் கர்த்தரை பக்தியுடன் பாடி. அல்லேலூயா. செய்தி போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் என்னை சிநேகித்தார். எத்தனை பேர் கை தூக்க போறீங்க? என்னை சிநேகித்தார், இயேசு என்னை சிநேகித்தார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுவார், நான் அவருக்கு அருமையானவர். எத்தனை பேர் கரங்களை தட்ட போறீங்க? அல்லேலூயா. 7 ஜாதியை துரத்தினதான் ஆபிரகாமுடைய சந்ததி அந்த நாட்டில் நாட்டப்படும். 7 ஜாதியை யோசுவா துரத்தினார். கடைசி ஜாதி என்ன தெரியுமா? தடை பண்ணுகிற ஒரு ஜாதி. உன் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஒரு சக்தி, உன் மேன்மையை தடுக்கிற ஒரு சக்தி உன் வீட்டில் இருக்கு. உபவாசம் பண்ணுவாயானால் அது விலகி போக போகிறது. அல்லேலூயா.